அடுத்தபடியாக நௌஷாமா நாட்ராப் தீர்மையின் தலைப்பு அதிகமாக குர்ஆன் ஓதுவோம் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகிறார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फक़द क़ाल अल्लाहु तआला रसूली अल फुरक़ानिल अज़ीम वल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் இங்கு அதிகமாக குர்ஆன் ஓதுவோம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கதையில 2 பேர், ஒரு இளைஞன், ஒரு வயதான முதியவர். இந்த வயதான முதியவர் எப்பவுமே தன்னோட வீட்டு வாசல்ல அமர்ந்து குர்ஆன் ஓதும் பழக்கத்தை உடையவர். அப்படி தினமும் ஓதிட்டு இருக்கையில இந்த இளைஞன் எப்ப பாரு கவனிச்சுட்டே இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் அந்த தாத்தாட்டையே போய் கேட்டிருக்கான், ஏன் தாத்தா தினமும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி என்ன படிக்கிறீங்க, எத்தனை நாளா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். உடனே அந்த தாத்தா சிரிச்சுட்டு, நான் இதை ஒரு 55 வருஷமா ஓதிட்டு இருக்கேன்ப்பா இந்த குர்ஆனை அப்படின்னு சொல்றாரு. 55 வருஷமாவா? அப்ப இது உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்குமே, அப்ப ஏன் இன்னமும் இத படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த தாத்தா சிரிச்சுட்டு, நான் உனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன், நீ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த இளைஞன் சொல்றான், சரி சொல்லுங்க தாத்தா, என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறான். அப்போ பக்கத்துல இந்த மூங்கில் கூடையில அடுப்பு கறி போட்டு வச்சிருந்திருக்காரு அந்த தாத்தா. அந்த அடுப்பு கறிய கீழே தட்டிட்டு அந்த கூடைய அந்த இளைஞன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து இதுல தண்ணி நிரப்பிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. இந்த இளைஞனுக்கு ஒன்னும் புரியல, என்ன மூங்கில் கூடையில எப்படி தண்ணி நிக்கும், அவருக்கே கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, சரி சொல்லிட்டாரு, நம்ம ஒரு மரியாதைக்காகவாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போய் இது தண்ணி அந்த பைப்புல போய் தண்ணி பிடிக்க போறான். தண்ணி பிடிக்கிறான், மறுபடியும் அந்த தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள கீழே சிந்திருது. அப்ப தாத்தா சொல்றாரு, இன்னொரு வாட்டி பிடிச்சிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. இன்னொரு வாட்டி போய் பிடிக்கிறான், மறுபடியும் கொண்டு வர்றதுக்குள்ள சிந்திருது. அப்ப இவனுக்கு எரிச்சல் வந்துருது. சரி, நம்ம சும்மாவே போயிருக்கலாம், எதுக்கு நம்ம தேவையில்லாம கேள்வி கேட்டு நம்ம நேரத்தை தான் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு போய் மறுபடியும் சொல்றாரு, தாத்தாக்காக இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் செய்ப்பா அப்படிங்கிறாரு. இவன் நினைச்சுட்டே போறான், இந்த வாட்டி பிடிச்சிட்டு எப்படியும் சிந்ததான் செய்யும், அத அவர்கிட்ட தூக்கி வீசிட்டு அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாருன்னு விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவன் போய் தண்ணி பிடிக்கிறான். அதே மாதிரி தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள சிந்திடுது. தாத்தாட்ட கொடுத்துட்டு, தாத்தா உங்களுக்கு என்ன இது, என்னை கஷ்டப்படுத்தணும்னு உங்களுக்கு என்ன இது இருக்கு, ஏன் என்னை இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்றான். உடனே அந்த தாத்தா சொல்றாரு, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்தாதான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நீ இந்த கூடையில தண்ணி பிடிக்கல, அந்த கூடையோட உட்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் ஞாபகப்படுத்தி பார்க்க அது கூடையில அந்த கறியோட அழுக்கு ஃபுல்லா படிஞ்சிருந்துச்சு. அப்போ சரி இப்போ பாரு அப்படின்ட்டு அந்த கூடைய உட்புறம் காமிக்கிறாரு. அந்த கூடையில உட்புறம் தண்ணி பட்டு பட்டு அந்த அழுக்கெல்லாம் சுத்தமா இருந்துச்சு. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நான் எத்தனை வாட்டி குர்ஆன் ஓதுனாலும் அது முழுசா என் மனசுல நிக்கும், இந்த தண்ணி மாதிரி என் மனசுல நிக்குங்கிறது கிடையாது. ஆனா அது ஒவ்வொரு வாட்டி நான் ஓதும் போதும் இது என்னோட மனசுல உள்ள அழுக்குகளும் கரைகளும் சுத்தமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம குர்ஆனை தெரியும் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஓதாம இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுறதுனால நம்ம மனசுல உள்ள அழுக்குகளும் கரைகளும் போய் நம்ம நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறதுக்கான முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சில ஹதீஸ்ல சொல்றாங்க. அதுல ஒரு சில ஹதீஸை மட்டும் நான் இப்ப சொல்றேன். குர்ஆன் அதிகமா ஓதுங்க, நாளைக்கு மறுமையில உங்களுக்காக குர்ஆன் அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குர்ஆன் அதிகமா ஓதி அதன்படி நல்லமல்கள் செய்தவரையும் அவருடைய குர்ஆனையும் நாளைக்கு மறுமையில கொண்டு வரப்பட்டு அதுல முதல் 2 சூறாக்களான அல் பக்கராவும் ஆல இம்ரானும் அல்லாஹ்விடத்துல அந்த மனிதனுக்காக வாதிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது நம்மள யாரு சிறந்தவங்க அப்படின்னா ஒரு குரானை ஓதி அதை முறைப்படி ஓதி அதை இன்னொருத்தவங்களுக்கு முறைப்படி கத்துக் கொடுக்கறவங்க தான் உங்கள சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் குரானை முறைப்படி ஓதுனவங்க நாளைக்கு மறுமையில உயர்ந்த மலக்குகள் மத்தியில இருப்பாங்க. குரானை எனக்கு திக்கி தான் ஓத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க வருத்தப்பட வேணாம். அல்லாஹ் உங்களுக்காக 2 மடங்கான கூலிகள் தரான். அந்த அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடையான இருக்கான் பாருங்க. இப்போ உங்க மனசுல குரானை பத்தின மனப்பாடம் ஒரு சிறு துளி கூட இல்ல அப்படின்னா அல்லாஹ் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க மனது ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு அல்லாஹ்வோட திருமறையான குரான்ல இருந்து ஒரு சிறிய அதாவது அலிஃப் லாம் மீம், இந்த அலிஃப் லாம் மீம்ல நம்மளுக்கு 3 எழுத்து. அந்த அலிஃப்ங்கிற ஒரு எழுத்து சொல்றதுனால அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை தரான். இப்போ ஒரு நன்மை நம்ம சில ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம நன்மை செய்யணும்னு நினைச்சாலே அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மை எழுத சொல்றான். அதே நன்மை செஞ்சா அதை 10 மடங்கா எழுத சொல்றான். இப்போ 10 மடங்கா எழுதும்போது இப்போ நம்ம அலிஃப்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு நன்மைனா அதை 10 மடங்கா எழுதுறான். இப்போ 3 வார்த்தை சொல்லியிருக்கோம். 3 வார்த்தைக்கும் 10 மடங்குன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருட்கொடையாளனா இருக்கான் பாருங்க, எவ்வளவு நன்மைகள் தாரான். அல்லாஹ்வே நல்லடியார்களே, அதனால குரான அல்லாஹ் நமக்கு அருளிய நோக்கம் என்னன்னா அதை படிச்சு அதை அதன்படி சிந்திச்சு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு தான். ஆனா இன்னும் நம்மள சிலருக்கு குரான் ஓதவே தெரியாது. ஏன்னு கேட்டா எங்களுக்கு சின்ன வயசுல கத்து கொடுக்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்ப கத்துக்கிட்டா என்ன, எங்களுக்கு வயசாயிடுச்சு எப்படி கத்துக்க முடியும்? ஆனா புதுசா முஸ்லீம் ஆகுறவங்க கூட எத்தனை வயசா இருந்தாலும் அவங்க கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. ஆனா நமக்கு அந்த ஆர்வம் கிடையாது. நம்ம பரம்பரை முஸ்லீம் தானேங்கிற ஒரு அசால்ட்டு. அதனால நம்ம குரானை கத்துக்கணும். குரானை கத்துக்காதவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் குரான் கத்துக்கிட்டும் ஓதாதவங்க சில பேர் இருக்காங்க. எப்படின்னா குரான் தெரியும், ஆனா டெய்லி ஓத மாட்டாங்க, மாசத்துக்கு ஒரு தடவையும் ஓத மாட்டாங்க. கரெக்டா அந்த ரமலான் மாதம் வரும், ரமலான் மாதத்துலதான் கரெக்டா ஓதுவாங்க. ஓதி அந்த ஒரு மாதம் மட்டும் ஓதுனா போதுமா குரான? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரானை அதிகமா ஓதுங்க. குரான் அதிகமா ஓததான் நம்ம நன்மைகள் அதிகமா பெறுவோம். அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகள் அள்ளித்தாராம். அல்லாஹ்வுடைய திருமறையான குரான்ல சொல்றான், வலக்கது யஷ்ஷர்னல் குரானி லித்தக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். அதாவது நம்ம குரான படிப்பினை பெறுபவர்களுக்காக உருவாக்கியுள்ளோம். அதனை கொண்டு படிப்பினை பெறுபவர் யாரும் உண்டோ? அப்படி படிப்பினை பெறாதவர்களுக்கு மனதில் பூட்டுகள் போடப்பட்டு விட்டதாவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதனால நம்ம குரானை அதிகமா ஓதணும். குரானை அதிகமா ஓதி குரானை அல்லாஹ் கூறிய முறையில ஓதி நிறைய நன்மைகள் பெறணும். நாளைக்கு மறுமையில குரான் ஓத தெரிஞ்ச முழுமையான முஸ்லீம்களா இருக்கணும் அப்படின்ட்டு நான் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறேன். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த ஹஸரத்துக்கும் இந்த ஜமாத்தார்களுக்கும் எனது சலாத்தை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.